ஆப்பிரிக்காவின் ஒரு காட்டு பகுதியில் வசிக்கும் நபரின் 6 மனைவிகள் ஒரே நேரத்தில் கர்ப்பமாகி இருப்பது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் உருவாக்கியுள்ளது. ஒருவருக்கு ஒரே நேரத்தில் 6 மனைவிகளும் கர்ப்பமாகுவது இயற்கையாக நடைபெறுவது அரிதான சம்பவம் என்பதால் இந்த தகவல் வெளிவந்ததும் உலகம் முழுவதும் வைரலாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே நெட்டிசன்கள் பல்வேறு எதிர்வினைகளையும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர். சிலர் இதை அசாதாரண இயற்கை நிகழ்வு என்று குறிப்பிடுகின்றனர். சிலர் இது பலதார மனம் குறித்த சர்ச்சைகளையும் சமூக விளைவுகளையும் மீண்டும் முன்கொண்டு வந்ததாக கூறுகின்றனர். அந்த ஆண் தனது குடும்பத்தை முழுமையாக கவனித்துக் கொள்கிறார், அனைவரையும் சமமாக நடத்துகிறார் என்ற தகவலும் பரவி வருகிறது. இதுவே சமூக ஊடகங்களில் அவரை கென்யாவின் பிரபலமான பலதார மனக்காரரான அகுகு டேஞ்சருடன் ஒப்பீடு செய்துள்ளது. இந்த 6 மனைவிகளும் ஒரே சமயத்தில் கர்ப்பமாக இருப்பதற்கான காரணத்தை பற்றி மக்கள் பல்வேறு ஊகங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து வருகிறார்கள். அது ஒரு மருத்துவ அதிசயமாக இருக்கலாம் அல்லது முற்றிலும் இயற்கை சம்பவமாகவும் இருக்கலாம் என்ற விவாதங்களும் அதிகரித்து வருகிறது. இதை பார்த்த சிலர் பலதார மன வாழ்க்கை முறையில் உண்மையில் இயங்குகின்ற சமூக அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதையும் ஆராய தொடங்கியுள்ளனர். ஒருவேளை இந்த சம்பவம் ஆப்பிரிக்காவின் தொலைதூர சமூகங்களில் இன்னும் நிலவி வரும் கலாச்சாரம், பழக்க வழக்கம், குடும்ப அமைப்பு ஆகியவற்றையும் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளது. ஒரே மனிதனின் குடும்பம் இவ்வளவு விரிவடைவது சமூக, பொருளாதார, உணர்ச்சி பொறுப்புகள் அனைத்துக்கும் ஒரு புதிய கோணத்தை உருவாக்கியுள்ளது. சமூக ஊடகங்களில் இந்த ஆண் தனது 6 மனைவிகளின் படங்களுடன் பெருமையுடன் நிற்கும் புகைப்படங்களும் அனைவரும் ஒன்றாக குடும்பமாக வாழும் வீடியோக்களும் பரவி வருகின்றன. இதனால் அவரின் வாழ்க்கை உலகம் முழுவதும் பேசப்படும் விசித்திரமான குடும்ப சரித்திரமாக திகழ்கிறது. இவ்வளவு பெரிய குடும்பத்தை எதிர்காலத்தில் எவ்வாறு அவர் நடத்தப் போகிறார், குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி அமைய உள்ளது போன்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுகிறது. ஆனால் தற்போது இந்த 6 கர்ப்பங்களின் அதிசய சாதனை உலக இணையத்தில் மிகப்பெரிய விவாத மையமாக மாறியுள்ளது.